இன்றைய ஆன்மீக தகவல். நம சிவாய நம சிவாய நம சிவாயவே, நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. இன்றைக்கும் ஒரு அருமையான சிவன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு தேவார பாடல் பெற்ற தலம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற அற்புதமான ஒரு ஊர். இந்த ஸ்ரீவாஞ்சியம் சிவன் கோவில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். திருவாஞ்சியம் என்றும் அழைப்பார்கள். இதனை ஸ்ரீவாஞ்சியம் என்றும் அழைக்கலாம், திருவாஞ்சியம் என்றும் அழைக்கலாம். இங்கே இறைவனுடைய திருப்பெயர் வாஞ்சிநாதர், வாஞ்சிலிங்கேஸ்வரர். இரவி அம்பாளுடைய திருப்பெயர் மங்கள நாயகி. இந்த ஆலயத்திலே சம்பந்த பெருமான் தேவாரம் பாடியிருக்கின்றார். அவர் இயற்றிய பாடல் வன்னிக்கொன்றை மதமத்தம் என்கின்ற பாடல். அதேபோல் அப்பர் பெருமான் படையும் பூதமும் பாம்பும் என்கின்ற அற்புதமான தேவாரத்தை பாடியிருக்கின்றார். சுந்தரர் பெருமான் பொருவனார் புரிநூலர் என்ற அற்புதமான தேவாரத்தை பாடியிருக்கின்றார். நேரக்குறைவின் காரணமாக எல்லாவற்றிலும் ஒரு வரியை மட்டும் சொல்லியிருக்கின்றேன். இந்த ஆலயமானது, இந்த வாஞ்சிநாதர் ஆலயமானது கும்பகோணத்திலே இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. நாச்சியார் கோவில் வழியாக நன்னிலம் செல்கின்ற சாலையிலே அச்சுதமங்கலம் என்ற ஊரிலே இருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயமானது இருக்கின்றது. அருமையான ஒரு ஊர், எழில் கொஞ்சுகின்ற ஒரு ஊர் இந்த ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஆலயத்துக்கு சென்றால் எப்படிப்பட்ட தோஷங்களும் நீங்கும். அருமையான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு, அதை முக்கியமாக பார்க்க வேண்டும். சிவபெருமான் திருக்கையிலேயிலிருந்து இத்தலத்திற்கு வந்ததாலே அம்பிகை இங்கு வாழ வந்த நாயகியாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். வாழ வந்த நாயகி, நமக்கெல்லாம் வாழ்வளிக்கின்ற நாயகி. பராசர முனிவர் தலத்திலே நீராடி வீரதனு மன்னனை பற்றியிருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிய அற்புதமான தலம். இந்த சிறப்பாலே இந்த தீர்த்தம் அம்முனிவர் பேராலேயே விளங்குகின்றது. அத்திரி முனிவர் நீராடி தத்தாத்திரேயரை மகவாக பெற்ற சிறப்பால் இந்த தீர்த்தமானது அத்திரி தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. பூமகள் திருமகள் இருவருக்கும் ஏற்பட்ட பிணக்கால் திருமகள் திருமாலை விட்டு பிரிந்து திருமால் ஸ்ரீவாஞ்சியத்தை அடைந்து இங்கு பெருமாள் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அந்த பிணக்குகள் நீங்கி அதாவது திருமாலும் இரவியும் திருமாலும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்ததாக வரலாறு. அதேபோல் ரோமச முனிவர் தவம் செய்து முக்தி பெற்ற தலமாக இந்த தலம் கருதப்படுகின்றது. திருமால் வழிபட்டு திருமகளை அடைந்ததோடு காத்தல் தொழிலையும் பெற்றாராம். அதேபோல் நான்முகன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மதேவன் வழிபட்டு இந்த படைக்கின்ற தொழிலை பெற்றார். இந்த ஆலயத்துக்கு வந்தால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு சில கோவில்களுக்கு இதற்கு இது சிறப்பு என்று இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்தால் தொழில் சிறக்கும், இல்லறம் சிறக்கும், அதேபோல் நல்ல ஞானம் பெருகும். இப்படி எல்லா விதமான வளங்களையும் ஒருக்கே சேர்ந்து அருள்வது இந்த தலத்தினுடைய சிறப்பு. விருட்சி என்பவனுடைய மனைவி சாருமதி கயநோய் நீங்க பெற்றதாக வரலாறு இருக்கின்றது. அதேபோல் தர்மத்வசன் என்ற வணிகன் நற்கதி எழுதியதால் இந்த ஆலயம் மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது. யமன் எல்லா உயிர்களையும் கவரும். தன்னுடைய பாவம் தீர்வதற்காக, யமன் என்றால் யமன் என்று அர்த்தம். இந்த யமதர்மன் எல்லா உயிர்களையும் பறிக்கின்றான் அல்லவா, இதனால் வந்திருக்கின்ற தோஷம் எனக்கு விலக வேண்டும் என்று ஸ்ரீவாஞ்சியத்திற்கு வந்து இந்த இறைவனை வணங்கி யமன்
தன்னுடைய தோஷத்தை நீங்க பெற்றதாக வரலாறு இருக்கின்றது. யமனுக்கு இந்த ஆலயத்திலே தனிதாக சன்னதி இருக்கின்றது. ஆகவே உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கிருக்கின்ற யமன் சன்னதியிலே வணங்கி சென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆயுள் குறைபாடு என்பது வராது என்பது ஐதீகம். இந்த மரத்திலே, இந்த தலத்திலே வந்து வணங்குபவர்களுக்கு யமவாதனை இல்லை என்பது ஐதீகம். அதேபோல் இங்கு இருக்கின்றவர்களுடைய வலச்செவியிலே இறைவன் 5 எழுத்து மந்திரத்தை, பஞ்சாட்சரத்தை ஓதி சிவலோகத்திலே சேர்ப்பிப்பதாக ஐதீகம். இங்கு இருப்பவர்கள் இந்த தலத்திலே வந்து வணங்கிவிட்டு இறப்பவர்களுக்கு யமலோகம் கிடையாது, நேராக கைலாயம். காவிரி கரையிலே உள்ள 6 சிவத்தலங்களிலே காசிக்கு சமமானதாக இந்த தலம் கருதப்படுகின்றது. அந்த மற்ற தலங்கள் திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருசாய்க்காடு மற்றும் மயிலாடுதுறை ஆகியவை மற்ற 5 தலங்கள். இவற்றிலே திருவாஞ்சியம் காசியை விட மிகப்பெரிய 16 பங்கு மேலானதாக கருதப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றது. பிரளய காலத்திலே உலகமே அழிந்தபோது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலே இருந்து புறப்பட்டு பிரளயத்திலே அழியாது தப்பி பிழைத்த காசியை பார்த்து வியந்தனர். அதுபோலவே தப்பிய இடங்கள் வேறு எங்கெங்கு உள்ளன என்று தேடி தென் திசைக்கு வந்தபோது காவிரி கரையிலே திருவாஞ்சியம் என்கின்ற ஊர் அதனுடைய அழகிலே மயங்கி லிங்க வடிவிலே சுயம்புவாக சிவபெருமானும் ஞான சக்தியாக பார்வதி தேவியும் இந்த ஊரிலேயே தங்கி அருள்வாளித்தனராம். அதனால்தான் இந்த ஊர் அம்பிகைக்கு வாழ வந்த நாயகி என்று பெயர். ஆகவே புராணங்கள் போற்றிய இந்த ஊர் அருமையான ஒரு ஊர். இத்தலத்தினுடைய மூலவர் ஒரு சுயம்புலிங்க திருமேனியோடு காட்சியளிக்கின்றார். உலகில் உள்ள 64 சுயம்புலிங்க திருமேனிகளிலே இதுவே மிகவும் பழமையானதாக கருதப்படுகின்றது. நான் முன்பே சொன்னது போல் திருமால் தன்னை பிரிந்த லக்ஷ்மி தேவியை அடைய விரும்பி தவம் புரிந்த ஊர் இதுவானதால் ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயம் சுமார் 558 அடி நீளமும் 320 அடி அகலமும் உடைய மிகப்பெரிய அற்புதமான ஆலயம். 3 கோபுரங்களோடு 3 பிரகாரங்களும் இருக்கின்றது. பிரதான ராஜகோபுரமானது 5 நிலைகளோடு கம்பீரமாக காட்சி தருகின்றது. ஆகவே எல்லா சிறப்பம்சங்களும் கொண்ட இந்த அற்புதமான ஸ்ரீவாஞ்சியம் ஆலயத்துக்கு சென்று தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று பேரோடும் புகழோடும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். சிவாய நமக.